ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சக்திங்களாம் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அம்மாவுடைய அருள்வாக்க தினம் படிக்கிறீங்களா? தினம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டு வந்த உடனே அம்மாவுடைய அருள்வாக்க படிச்சுட்டு அப்புறமேட்டா மூலமந்திரம் எழுதிட்டு நோட்ல ஒரு மூலமந்திரம் எழுதிட்டு தான் அப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் ஸ்கூல் பாடமெல்லாம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் அம்மா நம்மள இருந்து நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அம்மா பதில் கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்தி நல்ல கொண்டு போவாங்க. சரிங்களா? அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு, உன் விதியை மாற்றி அமைக்க வல்லமை என்னிடம் உண்டு. ஆனாலும் கூடுமான வரையில் உன் விதிப்படி நடக்குமாறு விட்டு விடுகிறேன். என்னிடம் வைத்த உறுதி தளராமல் நான் கூறுவதை விடாமல் கடைபிடித்தால் உன் விதியை மாற்றி அமைக்கிற செயலை மேற்கொள்கிறேன். இது அன்னையின் அருள்வாக்கு. அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? அம்மா சொல்றபடி நம்ம நடந்து அம்மா சொல்றதை கடைபிடிச்சாலே நம்ம விதியை மாற்றி அமைக்கிற செயலை மேற்கொள்றாங்களாம். எல்லாருமே அப்படிதான் புலம்புவோம். ஏன் என் தலையில ஆண்டவன் இப்படி எழுதி வச்சிருக்கிறான்னு தெரியலையே, என் விதியை இப்படி எழுதி வச்சுட்டானே, என் தலையெழுத்தை மாத்தவே முடியாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்புறோம். ஆனா விதியை மாற்றி அமைக்க வல்லமை யாருக்கு உண்டு? அன்னை ஆதிபராசக்திக்கு உண்டு. இன்னொரு இன்னொரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் சொல்லுவாங்க. மதினா என்னது? புத்தி. அந்த புத்தினா என்னது? புத்தியில இருந்து என்ன செயல்படுது? அறிவு. அப்ப அறிவா இருக்கிறது யாரு? அன்னை ஆதிபராசக்தி தான் அறிவா இருக்கிறான். ஓம் அறிவுக்கும் அறிவானவளே போற்றிவும் ஒரு மந்திரம் சொல்லுது பாருங்க. அப்ப அறிவா இருக்கிறதே அம்மா தான். நம்ம அந்த புத்தியில அம்மா சொல்ற அருள்வாக்கையும் நம்ம கடைபிடிச்சு நம்ம அதன் பிரகாரம் நம்ம என்னெல்லாம் செயல்களை செய்தோம்னா நம்ம விதியை மாத்தி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இந்த கதை மூலியமா பார்ப்போமா? ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வருவாராம். அந்த ஞானினாலே முற்றும் உணர்ந்தவர்கள். அவங்க எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்தையுமே மனிதர்களை பார்த்த உடனே அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம அம்மா நமக்கெல்லாம் எப்படி சொல்றாங்க அந்த மாதிரி. அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஞானி என்ன சொல்றாரு, ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி யாருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருப்பார். ஒரு முறை அவங்க ஊர்லயே ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணிருக்கிறப்ப நிறைய அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கூடியிருந்தாங்க. நிறைய பேர் கூடியிருந்தப்ப எல்லாரையும் அவர் பிரச்சாரம் எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு, சற்சங்கத்தெல்லாம் முடிச்சிட்ட பிறகு, எல்லாரும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்ட பிறகு, ஒரு 5 பேரை மட்டும் பார்த்துட்டு, நீங்க 5 பேர் மட்டும் இங்கே இருங்க சொல்லிட்டார். கொஞ்ச நாள் இங்கே இருங்க. நான் எங்க வீடு வரைக்கும் நான் என்னோட வீடு வரைக்கும் போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 5 பேரும் அங்க இருக்கும் பொழுது, அவங்களுக்கெல்லாம் ஒரே மனசுல ஒரே கவலை, பதட்டலு. என்னடா ஏன் ஞானி நம்மள இங்க இருக்க சொல்லிட்டாரு? எல்லாரையும் போக சொல்லிட்டாங்களே! இவர் முக்காலத்து உணர்ந்தவராச்சே! இவருக்கு எல்லாமே தெரியுமாச்சே! ஆனா இவர் ஏன் நம்மள இருக்க சொன்னாரு? நமக்கு ஏதாவது நடக்க போகுதோ? அல்லது ஏதாவது நல்லது செய்ய போறாரா? என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்குள்ள மனசு ஒரே படபடன்னு இருக்குது. கவலையா இருக்குது. என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியல. 5 பேரும் அப்படியே குழப்பத்தோட, அப்படியே பதட்டத்தோடயே இருந்திருக்கிறாங்க. முகத்தோட பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ஞானி வராரு. ஒரு கையில ஒரு கடிகாரத்த எடுத்துக்கிட்டே வராரு. கடிகாரத்த எடுத்துக்கிட்டே வந்த பிறகு, ஞானி அவங்ககிட்ட பேசினிருந்தாரு. பேசிட்டு இருந்ததுனால கொஞ்ச நேரம் சென்னு, "உங்கள 5 பேருக்கு நான் எதுக்கு இருக்க சொன்னேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான பாறைய பார்த்துட்டானே, கொஞ்ச நேரம் சென்னு அந்த கடிகாரம் டங் டங் டங்ன்னு சொல்லிட்டு 8 வாட்டி மணி அடிக்குது. இரவு 8 மணி அடிக்குது. இந்த இரவு 8 மணி அடிச்ச உடனே ஞானி அவங்கள பார்த்து சொல்றாரு, "இன்னைக்கு இந்த 8 மணி ஓசைய நீங்க கேட்டீங்க. ஆனா நாளைக்கு இரவு இதே 8 மணிக்கு உங்களால இந்த கடிகார மணி ஓசைய உங்களால கேட்க முடியாது. உங்க 5 பேராலும் கேட்க முடியாது. உங்களோட விதி அவ்வளவுதான். உங்களோட விதி முடிய போகுதுன்னு சொல்லிட்டாரு. எங்க விதிய உங்களால மாத்தி அமைக்க முடியாதா? தயவு செய்து எங்களோட விதிய மாத்தி அமைச்சு குடுங்க. எங்களுக்கு நெறைய பொறுப்புகள் இருக்குது. நெறைய இது இருக்கு. என்னமோ சொல்றாங்க. அப்ப ஞானி சொல்றாரு, விதினா அப்படிதான். அத மாத்தலாம் முடியாது. விதிய அன்னை ஆதிபராசக்தியால மட்டும் தான் மாத்த முடியும். வேற யாராலயும் மாத்த முடியாது. விதினா விதி அப்படிதான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். உங்கள நாளைக்கு இரவு 8 மணிக்கு நீங்க உங்களுக்கு விதி முடியிற நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துருங்க. 7 மணிக்கு இங்க வந்துருங்க. அந்த முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லிக் குடுக்குறேன். அந்த நேரம் பார்த்து நீங்க ஒரு தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க தியானம் பண்ணும்போதே உங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா, அது ஒரு நல்ல செயல். நீங்க தெய்வத்த நினைச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கும் போல, நீங்க அது ஒரு நல்ல செயல செய்துக்கிட்டே உங்க உயிர் பிரிஞ்சதுன்னா, உங்களுக்கு போற வழிக்கு ஒரு நல்ல புண்ணியத்த சேர்த்து குடுக்கும். அந்த நீங்க போற வழிக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு அது நல்லத சேர்த்து குடுக்கும். அதனால நாளைக்கெல்லாம் 7 மணிக்கு சாயங்காலம் இங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அவர் வேற ஒண்ணும் சொல்லல. மறுநாள் மறுநாள் அதே மாரி எல்லாரும்
ஞானி சொன்ன மாதிரி 7 மணிக்கு மறுநாள் இரவு 7 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஞானி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஞானிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஞானி கேட்டாராம், குரு கேட்டாராம், இந்த 20 மணி இங்க இருந்து கிளம்புனீங்க, நேற்று 8 மணிக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு 7 மணிக்கு வந்துக்கிறீங்க. 23 மணி நேரம் ஆயிருக்குது. இந்த 23 மணி நேரத்துல யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்டார். உங்க நாட்கள் எப்படிலாம் நீங்க பயன்படுத்துனீங்க, இந்த நேரங்களை சொல்லுங்கன்னா. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நான் வந்து இங்கேருந்து போன உடனே முதல் கோயிலுக்கு போனேங்க. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே சாமியை நல்லா பக்தி பாடலாம் பாடிட்டு மனமுருக மந்திரங்கள் படிச்சு கடவுள் நினைச்சு தியானம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்தேங்கன்னாராம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாராம், நான் இங்க இருந்து போன உடனேயே நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட நிறைய பணங்கள்லாம் இருந்தது. பணம் நிறைய சொத்துலாம் வச்சிருந்தேன்ல. அதெல்லாம் என் குடும்பம், பிள்ளைகள், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போக மீதி எல்லாத்தையும் தான தர்மங்கள்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டு வந்துட்டேன். நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி யாருக்கு என்னெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு வந்துட்டேங்கன்னாராம். அப்ப இன்னொருத்தர் சொன்னாராம், நான் வந்து நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டு இருக்கிறேன். அதனால அவங்க மேல பேசாம இருந்திருக்கிறேன். அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் அன்பா இருந்துட்டு அவங்களுக்குலாம் என்ன தேவையோ அதெல்லாம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பாசமா இருந்துட்டு வந்துட்டேங்க நான். இந்த இந்த செயல் எனக்கு மன அமைதியை கொடுத்ததுங்கன்னாராம். அவன் தர்மம் பண்ணவர் சொன்னா எனக்கு இந்த செயல் மன அமைதியை கொடுத்ததுங்கன்னாராம். பக்தியா இருந்தவர் எனக்கு இந்த செயல் மன அமைதியை கொடுத்ததுங்கன்னாராம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாராம், நான் வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் என் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை இவங்க யாருமே கவனிக்காம பணம் பணம் சம்பாதிக்கிறதுல குறிக்கோளா இருந்து பணம் 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 சம்பாதிக்கிறதே ஒரு ஓட்டமா ஓடிக்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு இந்த தெரிஞ்ச உடனே என் மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், உற்றார் உறவினர், சொந்த பந்தங்களோட கொஞ்ச நாள் என்னோட நேரங்களை கழிச்சிட்டு வந்தேன். அது எனக்கு மன நிம்மதியும் அமைதியும் கொடுத்ததுங்க. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. எனக்கு நிறைவா இருக்கிறேங்க நான் இப்ப நேரம். அப்ப இன்னொருத்தர் கடைசியா இருந்தவர் கேட்டாரு, நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு. அவர் சொன்னாராம், நான் எல்லாமே இதெல்லாம் ஏற்கனவே நிறைவா செய்ததுனால நான் அமைதியா என்னை மட்டும் நினைச்சுக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல அமைதியா நின்று நான் என்னெல்லாம் இது வரைக்கும் செய்தேன், நான் என்னெல்லாம் இது வரைக்கும் செய்யலைன்றத மனதில் அமைதியா என்னை ஏன்னு ஆராய்ஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டு வந்தேன். எல்லாருக்கும் நல்லது செய்துட்டு என்னென்னலாம் செய்தோம்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தேன். அமைதியா இருந்தேன். இது எனக்கு நிறைவான மனசை கொடுத்ததுங்கன்னாராம். அப்ப இது எல்லாத்தையும் ஞானி எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறீங்க. அந்த 23 மணி நேரம் நம்ம சாக போறோம்னு இறக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே உங்க வாழ்க்கை எப்படி திசை திருப்பி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறீங்க பாத்தீங்களா. இதுதான் கடவுள் விரும்புறாரு. இந்த வாழ்க்கை தான் ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்குள்ளேயே ஞானியை பார்த்து, ஞானி மணி வந்து இப்பயே மணி 7:55 ஆயிப்போச்சு, மணி ஆயிப்போச்சு பேசிக்கிட்டே, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நீங்க 8 மணிக்கு டைம் சொன்னீங்க. கடிகாரம் உயிர் பிரியத்துக்கு 8 மணிக்கு சொன்னீங்களே, இப்ப நம்ம என்ன செய்யறது, நம்ம தியானத்துக்கு போலாமான்னு கேட்டாங்க. உடனே ஞானி அப்ப எல்லாம் தியானத்துல உக்காருங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் தியானத்துல உக்காந்துட்டாங்க 7:55. அந்த 5 நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் அமைதியா எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுள் நினைச்சிட்டு அமைதியா நீங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியானம் சொல்லி கொடுத்தாரு. எல்லாரும் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி எல்லாரும் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க. தியானம் வந்து 2 நேரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சென்று அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. ம அதுக்கு முன்னாடியே மணி 8 மணி அடிச்சது. யாரும் கண்ணு திறக்கல. அப்படியே எல்லாரும் அமைதியா கண்ணை மூடி உக்காந்துனே இருந்துட்டாங்க. ரொம்ப நேரம் போயிட்ட பிறகு ஒருத்தர் கண்ணை திறந்து பார்த்துருக்கிறாரு. கண்ணு திறந்து பார்த்தா எல்லாரும் 4 பேரும் உக்காந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ 4 பேர் 5 பேரும் உக்காந்து இருக்கிறத கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்போ 8 மணி ஆகி ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. ஆனா நம்ம உயிர் பிரியலையே. ரொம்ப சந்தோஷத்துல பார்த்துட்டு கடவுளை அந்த ஞானியை பார்த்து கும்பிட்டுட்டு, என்ன நடந்தது, நீங்க 8 மணிக்கு எங்க உயிர் பிரிஞ்சுட்டு சொன்னீங்களே, எங்க விதி வந்து விதிய எப்படி மாறிச்சு, எங்க விதி எப்படி மாறிச்சுன்னு கேட்டானே ஞானி சொன்னாராம், உங்க விதி வந்து மாறல, உங்க விதியை நீங்களே மாத்தி எழுதிட்டீங்கப்பா. எங்களுக்கு புரியலன்னு கேட்டாராம். புரியலன்னு சொன்னதுக்கு ஞானி சொன்னாராம், இவ்வளவு நாள் நீங்க என்னென்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. நீங்க இந்த 20 மணி நேரத்துல உங்கள் வாழ்க்கையை நீங்க திசை திருப்பி போட்டு நல்ல வழியில வாழ்ந்துருக்கிறீங்க பாத்தீங்களா. எப்படியோ அந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாம் நல்ல நிலைமை பக்தி செலுத்தி இருக்கிறீங்க. 4 பேருக்கு தர்மம் செய்திருக்கிறீங்க. அப்புறம் 4 பேருக்கு தர்மம் செய்ததுனால கடவுள் நோக்கி பக்தி பண்ணியிருக்கிறீங்க. தேவையானவங்களுக்கு யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தர்மம் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி குடும்பங்களுக்கு தேவையான கடமைகளை செய்திருக்கிறீங்க. கணவன், பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு, மனைவிக்கு இந்த கடமைகள் எல்லாம் ஒழுங்கா செய்திருக்கிறீங்க. அப்புறம் பணம் 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 சொல்லிட்டு நீங்க எங்க பார்த்தாலும் பணத்தை தேடியே ஓடி இருந்த நீங்க பணத்தெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம இருந்ததுனால பற்றற்ற நிலைமை மனசுல வந்துக்கிறீங்க. பற்றற்ற மனசு உங்களுக்கு வந்திருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, தொண்டு செய்திருக்கிறீங்க. அப்புறம் எல்லாம் மறந்த நிலையில தன்னைத்தானே அறிவது எப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க ஆராய்ஞ்சுக்கின்னு மனசுல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிருக்கிறீங்க.
இந்த செயல்கள் அனைத்தும் தான் உங்களுடைய விதியை மாற்றி அமைச்சிக்கப்பட்டிருக்குது. உங்க விதியை நீங்க தான் மாத்திருக்கிறீங்க. தானா மாறல. உங்க விதி உங்க செயலால நீங்க செய்த செயலால உங்க விதி வந்து கடவுளா பார்த்து உங்க விதிய மாற்றி அமைச்சு குடுத்துருக்காங்க. இந்த 20 மணி நேரத்துல நீங்க செய்தத, இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து கடைபிடிச்சுன்னு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையே இதுல மாத்தி போட்டுடும்னு சொன்னாராம். இது வந்து வெறும் கதை இல்ல சக்திகளா, இது வாழ்க்கை நிஜமும் கூட. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இப்படிதான். நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மா சொன்ன வழியில என்னைக்கோ ஒரு நாள் சாமி கும்பிட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் தொண்டு செய்தோம், என்னைக்கோ ஒரு நாள் தர்மம் செய்தோம், என்னைக்கோ ஒரு நாள் தன்னை எப்படி தியானம் பண்றது, இதெல்லாம் என்னைக்கோ பற்றற்ற நிலைமையில வாழ்வது. என்னைக்கோ ஒரு நாள் பற்றற்ற நிலைமையில வாழ்ந்தா போதும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, என்னைக்கா இருந்தாலும் எல்லாரோட உயிரும் ஒரு நாளைக்கு பிரிய போகுது. அவரு கரெக்ட்டா சொல்லிட்டாரு. நீங்க 8 மணிக்கு பிரிய போறீங்கன்றதுனால தான் அவங்க வந்து டக்குன்னு மனம் மாறி, ஐயோ! நம்ம இறக்க போறோமோ சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே டக்குன்னு மனம் மாறி செய்ய வேண்டிய வேலைய டக்கு டக்குன்னு செய்துட்டாங்க. ஆனா நமக்கெல்லாம் என்னைக்கு போக போறோம் நமக்கே தெரியாது. அப்ப தெரியாதப்ப நம்ம என்ன இன்னைக்கும் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம், அடுத்த நிமிடமும் இருக்கலாம். நம்மளுடைய ஆயுள் என்னைக்கு முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், செயல்களையும், நல்ல செயலையும் ஒவ்வொரு நாளும் செய்துகிட்டே வந்தோம்னா, நம்ம விதியும் நம்மளால மாத்தி அமைக்க முடியும். ஒரு சில விதியால நம்ம நோய்வாய்ப்பட ஏற்படும். என்னென்னமோ விதியில என்னென்னமோ இருக்குது. அப்ப அந்த விதிகள வந்து நம்பளால நம்மோட செயல்களால சொல்லாலும், செயலாலும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும். கருணையான அம்மாவுடைய அருளால, அம்மா காட்டிய வழியில பக்தி, தொண்டு, தர்மம், தியானம் இதுதான் அவங்கலாம் கடைபிடிச்சாங்க. இந்த பக்தி, தொண்டு, தர்மம், தியானத்த ஆத்மார்த்தமா நம்ம செய்தோம்னா, நம்ப விதியும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும் சக்திகளா. ஆகவே அனைவரும் அம்மாவின் அருள்வாக்கை கடைபிடித்து, அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம். திருவடி சரணம்.